அனைவருக்கும் வணக்கம். சுட்டி 360 அப்படிங்கிற சேனலுக்கு மேலே இருக்கிறது மிக மகிழ்ச்சி. நேற்று ஐபிஎல் சீசனுடைய 4வது போட்டி நடந்துச்சு. பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இடையே மோதின இந்த போட்டி முல்லன்பூரில் மகாராஜா யாதவேந்திரா சிங் சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்தது. இப்போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கும். முதலில் ஆடிய குஜராத் டைட்டன்ஸ் 162க்கு 6 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவர்களில் எடுத்திருந்தது. அதை 19.1 ஓவர்களிலேயே பஞ்சாப் கிங்ஸ் அணி 165 ரன்னுக்கு 7 விக்கெட்டுகளுடன் வெற்றி இலக்க அடைஞ்சிருக்கும். கூப்பர் கானோலி 43 பந்துகளில் 68 ரன்கள் எடுத்து வெற்றிக்கு வித்துட்ருப்பாப்புல. இந்த போட்டியோட இதை இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஹைலைட்ஸை ஹர்தீப் சிங் முதல் ஓவரை வீசுகிறாப்புல. அதில் சாய் சுதர்சன் பேட்டிங் தொடங்கி தன்னுடைய முதல் இன்னிங்ஸையும் தொடங்குறாப்புல. முதல் ஓவரில் சாய் சுதர்சன் ஒரு பவுண்டரி அடித்து முதல் இன்னிங்ஸை தொடங்கி வைக்கிறாப்புல. அதுக்கப்புறம் மிட் ஆஃப் பகுதியில் மார்க் ஜான்சன் அவரை 13 ரன்களுக்கு ஆட்டமிழக்க செஞ்சிருவார். அடுத்து 2வது ஓவரில் சுப்மன் கில், சேவியர் பார்ட்லெட்டின் பந்து வீச்சில் 3 பவுண்டரிகளை விளாசுவாப்பில். அடுத்தடுத்து பவுண்டரிகள் விளாசுவாப்பில். இதற்கிடையில் ஜோஸ் பட்லர் வைசாக்கின் பந்து வீச்சில் ஒரு நேர் சிக்ஸர் அடித்து தனது அதிரடியான ஆட்டத்தை தொடங்குவாப்பில். இருந்தாலும் யுஸ்வேந்திர சாகல் தன்னுடைய சிறப்பான பந்து வீச்சால் கில்லை 39 ரன்களுக்கு ஆட்டமிழக்க செஞ்சு அவங்க சைடு பலத்தை காட்டுவாங்க. கிளென் பிலிப்ஸு சாகலின் பந்து வீச்சில் ஒரு சிக்ஸரையும் ஒரு பவுண்டரியும் அடித்து பதிலடி கொடுப்பாப்புல. இந்த பிலிப்ஸ் நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த ஆல்ரவுண்டரு. மேலும் வைஷாக் அபாயகரமான பிலிப்ஸை லாங் ஆஃபில் 25 ரன்களுக்கு ஆட்டமிழக்க செஞ்சுருப்பாப்புல. சாகாலுடைய பந்து வீச்சினால் பார்ட்லெட் பிடித்த அற்புதமான ஓவர் ஹெட் கேட்சில் பட்லர் 38 ரன்களுக்கு ஆட்டமிழப்பாப்புல. இந்த மாதிரி தொடர்ச்சியான விக்கெட்டுகளால் குஜராத் அணி 128க்கு 3 ரன்கள் என்ற நிலையிலிருந்து 162க்கு 6 ரன்கள் அப்படிங்கிறதுக்கும் 20 ஓவருக்கு போயிருக்கும். அதுக்கப்புறம் வெற்றிகரமாக தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கிய பஞ்சாப் கிங்ஸ் அணியோடைய ஆட்டக்காரர்களான பிரியான்ஸ் ஆர்யா தன் முதல் பந்திலேயே ஒரு சிக்ஸரை விளாசுவாப்பில். ஆனால் ரஃபாடா ஒரு கூர்மையான குட்டைப்பந்து மூலம் அவரை 7 ரன்களுக்கு ஆட்டமிழக்க செஞ்சுருப்பார். அதுக்கப்புறம் கூப்பர் கானோலியும் பிரப் சிம்ரன் சிங்கும் ஒரு அபாயகரமான எதிர்த்தாக்குதலையும் நல்ல தொடக்க பார்ட்னர்ஷிப்பையும் கொடுத்துருப்பாங்க. 19 ரன்கள் எடுக்கப்பட்ட 4வது ஓவரில் பிரப் சிம்ரன் ரபாடாவுடைய பந்து வீச்சில் அடுத்தடுத்து 2 சிக்ஸர்களில் மட்டார்னு வீசுவாப்பில். மேலும் கானோலி ரஷீத் கானினுடைய பந்து வீச்சில் லாங்கான் திசையில் ஒரு சிக்ஸரையும் விளாசுவாப்பில். ரஷீத் பிரப் சிம்ரன் 37 ரன்களுக்கு ஆட்டமிழக்க செய்வதற்கு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜோடி 76 ரன்கள் சேர்த்துருந்துருக்கும். ஸ்ரேயஸ் ஐயர், அசோக் சர்மா அவருடைய பந்து வீச்சில் 2 சிக்ஸர்களை விளாசுவாப்பில். ஆனால் பிரஷத் கிருஷ்ணா முதல் பந்திலேயே அவரை 18 ரன்களுக்கு ஆட்டமிழக்க செஞ்சிருப்பார். இதன் விளைவாக பிரஷத் அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியதால் பஞ்சாப் அணி 110க்கு 2 என்ற நிலையிலிருந்து 121க்கு அடுத்த 11 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை கொடுத்து சரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அறிமுக வீரரான கானோலி ரபேடா பந்து வீச்சில் ஒரு கட் ஷாட் அடித்து பவுண்டரி பெற்று தன்னுடைய அரை சதத்தை எட்டியிருப்பாப்புல கானோலி ரபேடா. மேலும் 16வது ஓவரில் ஒரு சிக்ஸரையும் விளாசி இருந்திருப்பார். கடைசி ஓவருக்கு முந்தைய ஓவரில் சேவியர் பார்ட்லெட் பிரஷத் பந்து வீச்சில் ஒரு முக்கிய சிக்ஸரையும் விளாசி யாருன்னா கூப்பர் கானோலி. இறுதி ஓவரில் வாஷிங்டன் சுந்தர் பந்து வீச்சில் ஒரு டிரைவ் ஷாட் அடித்து கானோலி வெற்றியை உறுதி செய்வாப்பில். கானோலியுடைய முதல் இன்னிங்ஸ்லாலும் இந்த அபாயகரமான ஆட்டத்தினால தான் பஞ்சாப் கிங்ஸ் அணி மிக நீண்ட ஒரு சரிவிலிருந்து தன்னுடைய கூப்பர் கானோலியுடைய சிறந்த பேட்டிங் திறமையினால் வெற்றி இலக்கான 165 ரன்கள் இலக்க அடைய முடிஞ்சது. நன்றி.